உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பா பா இங்க வாங்களே. என்ன ஸ்வேதா, ரெடியா போலாமா? ஏய் ஆண்டாளு, ஏய் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சொல்லுங்க கேக்குறால. எங்க ஊர்ல உங்களுக்கு என்ன வேலை? என்னது உங்க ஊரா? உன் பேர்ல இருக்கா இல்ல உங்க அப்பா பேர்ல இருக்கா? என்ன லந்தா, இங்க எதுக்கு வந்த அதை சொல்லு. இங்க பாருங்க, நாங்க எங்க அத்தையை தேடிட்டு இருக்கோம். தேவையில்லாம எங்க கிட்ட பேசி எங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு கிளம்புறீங்களா? என்ன சொன்ன? அத்தைய காணுமா? ஆமா, எங்க அக்கா சாரதாவை காணோன்னு தேடிக்கிட்டு இருக்கோம். ஏ ஆண்டாளு, இந்த ஆடு நனையறப்போ கசாப் கடைக்கார கண்ணீர் விட்ட கதையை நீ கேட்டிருக்கிறியா? இதாது இவங்க தேடுறாங்களாமா சாரதாமாவை. தம்பி வேண்டாம், இப்ப நான் முன்ன மாதிரி இல்ல. எங்க அக்காவை தேடி ஆகணும். என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்து போயிருக்கோம். தேவையில்லாம ஏதாவது பேசி எங்களை டென்ஷன் பண்ணாத. தயவு செஞ்சு கிளம்பு. யோ ஆதி அவங்க அம்மாவை தேடுறதுக்கு நீ யாரியா? வாயா போயா மரியாதை கேட்டு போயிட சொல்லிட்டேன். உங்க ஆதிக்கு அவங்க அம்மா வரதுக்கு முன்னாடி எனக்கு அக்கா, அது தெரிஞ்சுக்க முதல்ல. இந்த பாசம் எல்லாம் சொத்துக்காக அவங்கள கொலை பண்ண நினைச்சல, அப்ப எங்க போச்சு? இங்க பாருங்க, நாங்க எங்களை நல்லவங்கன்னு சொல்லல. ஆனா எங்க அத்தை எனக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் அப்படியே எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறமா நாங்க இப்படி இருக்க கூடாதுன்னு எங்க அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்தா உங்க பாரதி அவங்களை என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? இவங்களுக்கு எப்படி ஸ்வேதா தெரியும்? இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கொலை பண்ண வந்தவங்க மாதிரி தான் பேசுவாங்க. இதே பாரதி பண்ணா வாயே திறக்க மாட்டாங்கல்ல. இது பாருங்க, பாரதி மேல தேவையில்லாம பழி போடாதீங்க. அவளை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்களுக்கும் தாம்மா தெரியும். உங்களை விட அவ என்னென்ன பண்ணான்னு எக்ஸ்ட்ராவா எங்களுக்கு தாம்மா தெரியும். என்ன தெரியும் உனக்கு? சொல்லு, என்ன தெரியும் கேக்குறேன் நானு. ஏய் வேணாம், எங்களை பேச வைக்காதீங்க சொல்லிட்டேன். பா, இவங்க கிட்ட நமக்கு என்னப்பா பேச்சு? நமக்கு வேற வேலை இருக்கு, வாங்க போலாம். ஏய் என்ன வேலை? பாரதி மேல பழி போடுறதா? என்ன ஆனா உன்ன அந்த பாரதிய ரொம்ப நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்க. எங்க அத்தைய வீட்டை விட்டு துரத்துனதே அவதான். அவளாலதான் இப்ப எங்க அத்தைய காணுமேன்னு தவிச்சிட்டு இருக்கோம். என்ன பேச்ச காணும்? இப்ப என்ன உங்க பாரதி சண்டையே போடலன்னு சொல்ல போறீங்களா? ஒரு தடவை இல்ல, 3 தடவை வீட்டை விட்டு போங்க வீட்டை விட்டு போங்க திட்டி இருக்கா. எங்க அத்தை அவளுக்கு கொடுத்த வாழ்க்கையில மறந்துட்டு இப்படி பண்ணிருக்கா. நாங்க யாரு எப்படிப்பட்டவங்க பயங்கரமானவங்கன்னு சொன்னல, அதே மாதிரி பாரதி யாரு எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் எங்க கிட்ட சண்டை போடுங்க. இங்க பாருங்க, நாங்க தப்பு பண்ணவங்க தான், ஆனா தப்பானவங்க இல்ல. உங்க பாரதி எப்படிப்பட்டவங்கன்னு நாங்க சொல்ல தேவையில்ல. வாங்கப்பா போலாம். நான் பண்ண எல்லா தப்பும் எங்க அக்காவும் எங்க அக்கா மக ஆதியும் நல்லா இருக்கணுன்றதுக்காக யோசிச்சு பண்ணது. ஆனா உங்க பாரதி என்ன யோசிச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு போய் அவகிட்ட கேட்டு பாருங்க. சொல்லலைன்னா எங்க அக்கா பையன் ஆதி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அதை விட்டுட்டு இது எங்க ஊரு எங்க அப்பா ஊருன்னு எரிச்சல கிளப்பிட்டு இருக்கீங்க. போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. கிளம்புறீங்களா? தள்ளுங்க, கார் எடுங்க போலாம். மண்டலிய போடணும். சும்மா சண்டைக்கு போகாது. பாரதி, என்ன ஆதி? அம்மா எழுதின லெட்டர். ஆதி, அம்மா உனக்கு இப்படி ஒரு லெட்டரை எழுதுவேன்னு நீயும் எதிர்பார்த்திருக்க மாட்ட, நானும் நினைச்சு பார்த்திருக்க மாட்டேன். ஆனா என்ன பண்றது, நாம நினைக்கிற மாதிரி வாழ்க்கை இருந்துட்டா அப்புறம் வாழ்க்கைன்னு ஒண்ணு இல்லாமலேயே போயிடுமே. சரி ஆதி, முதல்ல அம்மா உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எதுக்கு இந்த மன்னிப்புன்னு இந்த லெட்டரை படிச்சு முடிக்கும் போது உனக்கே புரியும். நீ சின்ன வயசுல கொஞ்ச நாள் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருந்த. நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் ஃபாரின்ல போய் படிச்ச. அப்பெல்லாம் நீ என்னை விட்டு தூரத்துல இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு நினைப்பு வந்ததே இல்ல ஆதி. ஆனா என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாவே நீ என் பக்கத்துல தான் இருக்க.
என் கூட தான் இருக்க, தினமும் என்கிட்ட பேசிட்டு தான் இருக்க. ஆனாலும் நீ என்னை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு பாரம் ஆதி. அதுக்காக பாரதி கூட நீ இருக்கிறது பிடிக்காம தான் நான் இப்படி சொல்றேன்னு நினைக்காத. எனக்கு அப்புறம் ஒண்ணு என்ன மாதிரி பாத்துக்கிறதுக்கு பாரதியை விட்டா வேற யாரு இருக்கா? எனக்கு பாரதி மேல கோபம் வந்திருக்கு. அவ கூட நான் சண்டை போட்டிருக்கேன். அவளை நிறைய தடவை அவமானப்படுத்தியிருக்கேன். ஆனா ஒரு தடவை கூட நான் அவளை வெறுத்ததே இல்லை. ஏன்னா உனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். உனக்கு அவ எல்லாமுமா இருக்காங்கிற ஒரே காரணம் தான் ஆதி. ஆனா என்னன்னு தெரியல ஆதி, கொஞ்ச நாளாவே நம்மள சுத்தி ஏகப்பட்ட குழப்பம், ஏகப்பட்ட பிரச்சனை. இதெல்லாம் ஏன் நடக்குது, அதுவும் நமக்கு மட்டும் ஏன் நடக்குதுன்னு எனக்கு மனசு முழுக்க குழப்பம் ஆதி. அந்த குழப்பம்தான் கோவமா மாறி அத நான் பாரதி கிட்ட காட்டுற மாதிரி ஆயிடுச்சோ என்னவோ. அதுக்காக நான் பாரதி கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிடு ஆதி. இன்னொரு விஷயம் ஆதி, எனக்கு ஆரம்பத்துல பாரதியும் தமிழையும் பிடிக்காதுதான். ஆனா என்னைக்கு நான் தமிழ பேத்தியாவும் பாரதிய மருமகளாவும் பார்க்க ஆரம்பிச்சனோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்கள அப்படிதான் பார்த்துட்டு இருக்கேன். பாரதி அபார்ஷன் பண்ண போனது தெரிஞ்சு நான் கோவப்பட்டதெல்லாம் உண்மைதான். ஆனா அதுக்காக தமிழ நான் கடத்துற அளவுக்கு போவேன்னு நீங்க நினைச்சது என் மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கு. சரி விடு ஆதி, ஓ நிலைமையில நான் இருந்திருந்தாலும் இப்படிதான் நினைச்சிருப்பேன். நான் முக்கியமா சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன் ஆதி. அறிவுக்கும் ஸ்வேதாவுக்கும் நியாயமா சேர வேண்டிய சொத்து எல்லாத்தையும் அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு இனிமே அவங்க உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. தமிழ் பேர்ல இருக்கிற எல்லா சொத்தும் அவ பேர்ல அப்படியே தான் இருக்கு. நாளைக்கு உனக்கும் பாரதிக்கும் பிறக்க போற குழந்தைக்கும் அதுல பங்கு இருக்குன்னு தான் உயில் எழுதி வச்சிருக்கேன். யோசிச்சு பார்த்தா 10 தலைமுறைக்கும் மேல உட்கார்ந்து சாப்பிட்டு அழிக்கிற அளவுக்கு சொத்து நம்ம கிட்ட இருக்கு. ஆனா சந்தோஷம், பணம், காசு, சொத்து எதுவுமே சந்தோஷத்தை கொடுக்காது ஆதி. நீயும் பாரதியும் ஒருத்தர் ஒருத்தர் அன்போட வாழ்ந்துட்டு இருக்கீங்களே வாழ்க்கை, அந்த வாழ்க்கையும் அன்பும் தான் சந்தோஷத்தை கொடுக்கும் ஆதி. அதனாலதான் அந்த சந்தோஷத்தை கெடுக்காம நான் உங்களை விட்டு தூரமா போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.